நுரையீரல்ல சரியா பியூரிஃபிகேஷன் பண்ணி ஆக்சிஜன் கொடுக்க முடியல. நம்மளோட கண்ணுக்கும் சரி, காதுக்கும் சரி, கழுத்துக்கும் சரி, தலைக்கும் சரி, கைக்கு சரி, காலுக்கும் சரி, இடுப்புக்கும் சரி, யாரு உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பா? பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கணும். உள்ள இருக்கிற எலும்புக்கும் மஜ்ஜைகளுக்கும் நரம்போட்ட பாதிக்கும் இப்படி ஆக்சிஜன் போகும். நம்ம தோல் மூலியமா தானே போகும். நாளங்கள்ல ஆக்சிஜன் குறைபாடு. இந்த ஆக்சிஜன் அப்பனா எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஏத்தணும்னு நினைக்கணும். இவங்க நெஞ்சில இருந்து ஆக்சிஜன் சரியா இவங்களுக்கு உற்பத்தி ஆகி இவங்களோட உடம்பு உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு சரியா சீர்வகையா போகல. இந்த உடம்புக்குள்ள இந்த ஆக்சிஜனை ஏத்திட்டாலே இவங்களுக்கு இந்த தோல் சுத்தமாகுமா ஆகாதா? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நம்ம உடம்புல தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் எதனால சார் வருது? தோல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு காரணம் நமக்கு நுரையீரல்ல சரியா பியூரிஃபிகேஷன் பண்ணி நமக்கு உடம்புக்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியல. இந்த நுரையீரல் உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு தான் ஆக்சிஜன் கொடுக்கும். மற்ற இடத்துல இருக்கிற நம்மளோட கண்ணுக்கும் சரி, காதுக்கும் சரி, கழுத்துக்கும் சரி, தலைக்கும் சரி, கைக்கு சரி, காலுக்கும் சரி, இடுப்புக்கும் சரி, யாரு உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பா? நம்ம தோல் மூலியமா தான் போகும். அப்பனா இந்த தோல் கைக்கு உள்ள இருக்கிற எலும்புக்கும் மஜ்ஜைகளுக்கும் நரம்போட்ட பாதிக்கும் எப்படி ஆக்சிஜன் போகும்? நம்ம தோல் மூலியமா தானே போகும். அப்பனா இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் போகாதனால உங்க தோல்ல இருந்து அந்த உறுப்புகள் உங்க ஆக்சிஜனை டெய்லி எடுத்துக்குது. அந்த ஆக்சிஜன் அதை டெய்லி எடுக்கிறனால தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. சார், சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோல் அரிப்பு வருது. சில பேருக்கு இந்த சொறி சிரங்கு, ஸ்கின் கேன்சர், சொரியாசிஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க சார். இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்குங்களா? ஆக்சுவலா இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களிலே பெரிய பெரிய வகையான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைகளை நம்ம ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கணும். தீர்வுலாம் அப்பாற்பட்டது. ஏற்கனவே சொன்ன போல ஒரு பிரச்சனை உள்ளவர்களுக்கு அவங்க இரத்த நாளங்கள்ல ஆக்சிஜன் குறைபாடு. இந்த ஆக்சிஜன் அப்பனா எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஏத்தணும்னு நினைக்கணும். இந்த உடம்புக்குள்ள இந்த ஆக்சிஜனை ஏத்திட்டாலே இவங்களுக்கு இந்த தோல் சுத்தமாகுமா ஆகாதா? பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கணும். இவங்க பல்மனரி, இவங்க நெஞ்சில இருந்து ஆக்சிஜன் சரியா இவங்களுக்கு உற்பத்தி ஆகி இவங்களோட உடம்பு உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு சரியா சீர்வகையா போகல. இதுக்கான காரணங்கள் என்ன? சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூக்கே அவிங்கி இருக்கும். அவங்களுக்கு உள்ள போற ஆக்சிஜனே சிலருக்கு அடிபட்டு ஒரு சைடு சில கிராஸா இருக்கும். சில இதே போல சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதுகுத்தண்டு வடம் வளைஞ்சி இருக்கும். அவங்களுக்கு இப்படி இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க, சிலர் இப்படி இருப்பாங்க. இதனால இந்த லங்கு வந்து ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ற ஒரு இடம். அந்த ஆக்சிஜனை பியூரிஃபிகேஷன் பண்ணி அது வெளியே அனுப்பி ரத்த நாளத்துல இருந்து அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டோட வெளியே அனுப்புறது நம்மளோட ஹார்ட்டோட வேலை. அப்பனா அந்த ஆக்சிஜன் அது எங்க இருந்து எடுக்கும்? நம்மளோட லங்குல இருந்து. அப்பனா லங்குல குறைபாடு. சில சிகரெட் குடிக்கிறவங்களுக்கும் சரி, சில கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் சரி, சில கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, சில இந்த பாத்ரூம் எதிரெல்லாம் கிளீன் பண்ணுறவங்க, அந்த கெமிக்கல் லைனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். என்ன பிரச்சனை? ஆக்சிஜன் குறைபாடு. இந்த ஆக்சிஜன் குறைபாடை நம்ம மேலோங்கி அவங்க உடம்புல உற்பத்தி பண்ணணும். அதே போல் இந்த சோரியாசிஸ்ன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. எந்த ஒரு மருத்துவத்திலையும் தோல் நோய்களுக்கு தீர்வே கிடையாது. சில மருந்து மாத்திரைகள் நீங்கள் எடுக்கிறனால அது தற்சமயம் உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி காட்டும். உங்கள் உடம்பில் அதோட விகரச காட்டாது. எதுவரை உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கிற வரை காட்டாது. உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாச்சுன்னா அது பழைய குருடி கதவு திறக்கிறதுக்கான அது விகரசா உங்கள் உடம்பு முழுசா ஸ்ப்ரெட் ஆகி பாதிப்பு வரும். சார், மருத்துவத்துறையில இதுக்கு தீர்வு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நம்ம இயற்கை மருத்துவத்தில் இதுக்கு ஏதாவது சிகிச்சைகள் இருக்காங்க சார்? ஆமா, இதுக்கு சிகிச்சைகள் பண்ணுவோம். சில மருந்து மாத்திரை சில மருத்துவத்தில் எடுக்கிறனால அது உங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு போய் கடைசியில் ஸ்கின் கேன்சர் கொண்டு போய் விட்டுடும். ஆனால் இயற்கை மருத்துவத்தில் இதை மருந்து மாத்திரைலாம் கொடுக்காம அவங்க வாழ்வியல் முறைகளை மாற்ற சொல்லி அவங்க இரத்த நாளத்தில் ஆக்சிஜனை உயர்த்துறதுக்கான பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல தேங்கி இருக்கிற அந்த கெட்ட சளிகளை வெளியேற்றுறதுக்கான சிகிச்சைகள் இருக்கு. அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். அது இல்லாமல் அவங்க
புது ரத்தம் அவங்க உடம்புக்குள்ள ஆக்சிஜனோட ஓடுறதுக்கான தெரபட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு. அவங்க முதுகுல பார்த்தீங்கன்னா T2ல இருந்து thoracic 2ல இருந்து thoracic 8 வரை அவங்களுக்கு அமுங்கி இருக்கும், அவங்களுக்கு நகர்ந்து இருக்கும். இதையெல்லாம் ஸ்டிமுலேஷன் பண்ற சிகிச்சைகள் இருக்கு. இந்த சிகிச்சைகள் பண்ணா இது சரியாயிடுமான்றது அர்த்தம் கிடையாது. இந்த சிகிச்சைகள் பண்ணா அவங்களுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு மெல்ல மெல்லமா அவங்க உடம்புல ரத்தம் ஆக்சிஜன் கலந்து ஊறும் போது ஒரு சில மாதங்களில் அவங்களுக்கு உடம்பிலே புத்துணர்ச்சி பெற்ற போல அவங்க லங்கும் சரி அவங்க உடம்புல இருக்க உறுப்புகளும் சரி தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த உடம்புகள் தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டு போது அவங்க ஆக்சிஜன் அணுக்கள் அவங்க ரத்தத்துல ஏறுமா ஏறாதா? இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வெளிப்புறத்துல அவங்களுக்கு ஆக்சிஜன் பயிற்சிக்காக பலவிதமான பயிற்சிகள் இயற்கை மருத்துவத்துல சொல்லுவோம், அது செய்வோம், செஞ்சு காட்டுவோம். அதை அவங்க வீட்லயும் பழக்கப்படுத்த வேண்டியதா இருக்கும். இதே போல தோல் நோய் உள்ளவங்க ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏத்த போல சில வகையான மட்பாத் பண்ணணும், சில வகையான குளிகள் பண்ணணும். இந்த மட்பாத்தும் இந்த குளியல் வகைகளும் இன்னும் சில வகையான பத்துகளும் போடணும், இன்னும் சில வகையான வேதுகளும் பிடிக்கணும், இன்னும் சில வகையான புகை மூட்ட சிகிச்சைகளும் இருக்கு. இதெல்லாம் அவங்களை எஜுகேட் பண்ணுவோம். இங்க சிட்டியில அது பண்ண முடியலனாலும் அவங்க வீட்டில் அந்த பயிற்சிகளை ஏற்றுக்கிற சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதை பண்ணும்போது அவங்க உடம்பில் கெட்டதெல்லாம் கெட்ட நீர்கள் அவங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாத நீரும் கப நீரும் சேர்ந்துருக்கும். இந்த 2 நீரும் அவங்க உடம்ப விட்டு வெளியேற்றிட்டாலே அவங்களுக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களோட அக்ரிவேஷன் கம்மியாகும். ஆனால் இதுக்கு நாட்கள் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. கூடவே அவங்கள நாக்க கெட்ட வைப்போம். ருசிகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ருசிகளுக்கு அடிமையாகிறதுனால அவங்களுக்கு சில வகையான ருசியை அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த அறுசுவைகளும் அவங்க எடுக்கிற உணவுல சேர்த்து சொல்லி அவங்களுக்கு உப்பையும் தூக்கலா போட்டு புளியையும் தூக்கலா போட்டு அவங்களுக்கு காரத்தன்மைனா நீங்க நினைக்கிற ஸ்பைசி கிடையாது. நம்ம பூண்டுல இருக்கிற காரம் தேவை, இஞ்சில இருக்கிற காரம் தேவை. இது மூலியமா அவங்களுக்கு சில பத்திய சாப்பாடுகளை செய்ய சொல்லி அதை உண்டு பண்ண சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம பூச்சுன்னு சொன்ன இவங்களுக்கு பூச்சுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சில வகையான படிகார கல் இருக்கு, இந்த பாலம் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த படிகார கல் குளியலும் இவங்களுக்கு இந்த சிகிச்சைக்கு இவங்க இரத்த நாளங்கள்ல ஆக்சிஜனை ஏத்துறதுக்கு இதெல்லாம் நல்ல சிகிச்சை முறைகள். இதெல்லாம் பின்பற்ற சொல்லுவோம். சார், இதெல்லாம் பின்பற்றதுனால அவங்க தோல் நோய்கள் இருந்து விடுபட முடியுமாங்க சார்? கண்டிப்பா. இந்த தோல் நோயினால அவங்க எடுத்துக்கிற மருந்து மாத்திரையினால அவங்க உடம்பில் பல வகையான பிற நோய்கள் அவங்கள தாக்கும். புரியுதுங்களா? அந்த தாக்கத்துல இருந்து இந்த அக்ரிவேஷனும் இந்த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி கம்மியாகிறதுனால இந்த வாழ்வியல் முறைகளும் இந்த பயிற்சிகளும் அவங்க மேற்கொண்டா பின்னாடி பெரிய பெரிய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராது, உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராது. அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும், கிட்னி செயல் கம்மியாகி இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு தவிர்க்கலாம். ஓகேங்க சார், ஒரு நல்ல வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.